அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அசைன்மெண்ட்டை வந்து எப்பயுமே ரீஜனல் சென்டரில் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்டடி சென்டர் எதுவோ அங்கே தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹிந்தி மீடியம் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஹிந்தி மீடியமில் எக்ஸாம் எழுதுறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஹிந்தி மீடியமில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரீஜனல் சென்டர், அதோட அட்ரஸ் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ரீஜனல் சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும். ஸோ அதோட அட்ரஸ் இது தான். இப்போ யூஸ்வலாக தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சென்னை தான் ரீஜனல் சென்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளேயே நீங்கள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிடணும். ஸோ அசைன்மெண்ட் எழுதுறதுக்கான டிப்ஸை இப்போ பார்க்கலாம். அசைன்மெண்ட் எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் ஸ்டடி மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கணும். படித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கல் ஆர்டரில் கரெக்டான இங்கிலீஷ் லாங்குவேஜில், அதாவது எந்த கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ப்ளஸ் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆர்டரில் வந்து என்ன கேள்வி கேட்டாங்களோ அதை வந்துட்டு நீங்கள் அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சரை மட்டும் நீங்கள் எழுதினா போதுமானது. ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் டிராஃப்ட் வந்து எழுதி வச்சுக்கிங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபேர் காப்பி வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ கொஷின்ஸ் எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பென்னையும் ஆன்சர் வந்து ப்ளூ கலர் பென்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒவ்வொரு ஆன்சரும் வந்து ஒரு லாஜிக்கலாக இருக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளாக கரெக்ட் இங்கிலீஷில் இருக்கணும். குறிப்பிட்ட பேஜஸ்க்கு மேலே, குறிப்பிட்ட வேர்ட்ஸுக்கு மேலே போகக்கூடாது, குறையவும் கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் அண்ட் எக்ஸாம் முன்னாடியே நீங்கள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அசைன்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐடென்டி கார்டு இருக்கணும். செகண்ட் பேஜ் வந்து அனெக்சர் 1 இருக்கணும். அனெக்சர் 1 வந்து நான் இப்போ அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் அசைன்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அசைன்மெண்ட் இருக்கணும். அதாவது நீங்கள் ஹேண்ட் ரிட்டனில் எழுதக்கூடிய அசைன்மெண்ட் இருக்கணும். கண்டிப்பாக அசைன்மெண்ட் வந்து கையில் தான் எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் அந்த மாடல். அசைன்மெண்ட்டோட கவர் பேஜ் இது வந்து வேர்டு ஃபைலில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை நான் லிங்க்கை ரெடி பண்ணி இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த வேர்டு ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயினான அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு பேஜ், கவர் பேஜுன்னு சொல்லுவாங்க. இந்த கவர் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கணும். பாருங்கள், இதே பேட்டர்னில் இருந்தால் பெட்டர். இக்னோ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற லோகோ இருக்கணும். ஆஃப்டர் தட் அதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். உதாரணத்துக்கு என்ரோல்மெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் பேர், உங்களுடைய ரெசிடென்சியல் அட்ரஸ்ஸு, நீங்கள் என்ன ப்ரோக்ராம் சூஸ் பண்ணீங்களோ அது, அப்புறம் கோர்ஸ் டைட்டில், கோர்ஸ் கோடு, ஆர்சி கோடு. ஆர்சினா ஒன்றும் இல்லை, ரீஜனல் சென்டர், அசைன்மெண்ட் நம்பர். உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்களோ அத்தனைக்கும் தனித்தனியாக நீங்கள் அசைன்மெண்ட் எழுதணும். இது ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்னா அசைன்மெண்ட் 1 அப்படின்னு கொடுங்க. அசைன்மெண்ட் 2வது அசைன்மெண்ட் நீங்கள் ரெடி பண்ணும்போது அசைன்மெண்ட் 2ன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் கோடு, நீங்கள் எந்த இயர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இயர். ஸோ அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் என்றைக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அதனுடைய டேட்டு, சப்மிட் பண்ணும்போது அதனுடைய சிக்னேச்சரை உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு இந்த செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரா டிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த அப்ளை பண்ணி முடிச்சதுக்கான அக்னாலஜ்மெண்ட் தான் இது. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 டேஸ் பிஃபோராகவே இக்னோ வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸும் ப்ளஸ் உங்கள் இமெயிலில் ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே உங்கள் இமெயில் ஐடியை ரொம்ப ஆக்டிவான இமெயில் ஐடியாக பார்த்துக்குங்க. ஸோ இதனுடைய எல்லா டாக்குமெண்ட்டும், அதாவது அசைன்மெண்ட் டாக்குமெண்ட்டு ஃபஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேர்டு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அசைன்மெண்ட்டை எழுதுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிங்க. அதுலேயே எடிட்டும் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. அசைன்மெண்ட்ஸை வந்து
எப்படி எழுதணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ எப்படி அதை ப்ராப்பராக வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த டாக்குமெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த அனெக்ஷன் 1 வந்து இந்த இடத்துல வைக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு வந்து வைக்கணும். ஸோ நான் ஏன் இதை ரொம்ப சின்னதாக காமிக்கிறேன்னா என்னுடைய ப்ரைவசி பர்பஸ்க்காக. ஸோ என்னுடைய டேட்டாலாம் அதில் இருக்கும். ஸோ அதனால் நான் சின்னதாக காமிக்கிறேன். உங்கள் செஷனுக்கு என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கொஷின்ஸை வந்து இங்கே எழுதணும். நான் உதாரணத்துக்கு என்னோடய செகண்ட் அசைன்மெண்ட்டை அதோட கொஷின்ஸை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ கொஷின் பேப்பருக்கு அடுத்தது அசைன்மெண்ட் வந்து நீங்கள் எழுதின அசைன்மெண்ட் வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ எந்த அசைன்மெண்ட் அப்படின்றத மேலே அசைன்மெண்ட் நம்பர் 2 அப்படின்றத நான் போட்டுட்டேன். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டு. ஸோ பார்ட்டோ இல்லை செக்ஷனோ இல்லை ரோமன் லெட்டர் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அந்த பார்ட் வந்து எழுதணும். ஸோ என்னோடய கொஷின் பேப்பரில் பார்ட் ஏ அப்படின்னு இருக்குது. அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டெக் வந்து கொஷின்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அசைன்மெண்ட்டை கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான ஆன்சரை வந்து ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன். ஸோ அசைன்மெண்ட் வந்து இப்படி தான் எழுதணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்குண்டான ஆன்சர் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும். ரொம்ப குலகுலலாம் இருக்கவே கூடாது. என்ன கேட்டாங்களோ அதுக்கான ஆன்சர் ரொம்ப டைரெக்டாக பர்ஃபெக்டான இங்கிலீஷில் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து உங்களுடைய புக்ஸை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக அது கிடைக்கும். அந்த புக்ஸில் இருக்கிறத அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். வாட் ஆர் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. லிஸ்ட் எனி 3 சோர்சஸ் ஆஃப் டேட்டா ஆன் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொஷின்ஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸு. நான் இந்த 2 மார்க்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன். 4-5 லைனில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் எழுதிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் எனி 3 சோர்சஸ் ஆஃப் டேட்டா ஆன் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். லிஸ்ட்டு எழுதிட்டு ஸோ சப்டைட்டில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இங்கே பாருங்கள், சப்டைட்டில்ஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபார்முலாஸ் எதனா இருந்துச்சுனாலும் அதை பர்ஃபெக்டாக வந்து எழுதணும். அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின் நம்பர் போகும்போது செகண்ட் கொஷின் அதில் ஏதாவது செக்ஷன்ஸ் ஏபின்னு இருந்துச்சுன்னா அதுவும் எழுதிடும். அசைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூல்டு பேப்பர் வந்து எடுத்துக்கங்க. அன்ரூல்டு பேப்பர் வந்து எடுத்துக்க கூடாது. அன்ரூல்டு பேப்பரையோ இல்லை கிராஃப் ஷீட்டையோ உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு நீங்கள் சூஸ் பண்ண ப்ரோக்ராமுக்கு அசைன்மெண்ட்டுக்கு ரொம்ப நெசசரியாக தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் அன்ரோல்டு பேப்பரையோ இல்லை கிராஃப் ஷீட்டையோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அசைன்மெண்ட்டு வந்து டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேஜஸ் அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 25 பேஜஸாவது அசைன்மெண்ட் வரும். நீங்கள் உங்களுடைய அசைன்மெண்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருந்தாலும் 25 பேஜஸாவது மினிமம் எழுதுகிற மாதிரி வரும். 25 பேஜஸுக்கு மேலே உங்களுடைய அசைன்மெண்ட் இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேபிள்ஸ் ஏதாவது வந்துச்சுனாலும் ஸோ இந்த ரூல்டு பேப்பர்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேபிள்ஸை போட்டுக்குங்க. அதே போல் பிக்சர்ஸ் ஏதாவது வரையணும் அப்படின்னாலும் இந்த ரூல்டு பேப்பரில் தான் நீங்கள் பிக்சர்ஸை எழுதணும். இங்கே பாருங்கள், பிக்சர்ஸும் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுவும் ரூல்டு பேப்பர்லேயே தான் போட்டிருக்கேன். அசைன்மெண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஜஸ் நம்பரும் வந்து நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். அதாவது பேஜ் நம்பர் வந்து எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எத்தனை பேஜ் எழுதியிருக்கோம் அதை ப்ராப்பராக அடுக்கலாம். ஸோ கொஷின்ஸ் வந்து மாறிடாது. பேஜஸும் வந்து ரொம்ப அலைன்மெண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பாட்டமில் எழுதுங்க, இல்லைன்னா டாப் கார்னரில் எழுதுங்க. ஸோ ஒரு செக்ஷன் முடிஞ்சோடனே அடுத்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது 2 கோடு வந்து போடுங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு முடிங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் அசைன்மெண்ட் எழுதுறது. நீங்கள் தேவைன்னா புல்லட்ஸு இல்லை ஸ்டார்ஸு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டிசைன்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேபிள்லாம் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க.